நினைக்காத இந்த உடம்பு திருப்பி கொடுத்தா தங்க மாட்டேன் வந்த வழிய பார்த்து கிளம்பு கிளம்பு கிளம்பு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ காட் ஏ சீஸ் ஸ்கில் இன் அனதர் வேர்ல்டில் இருக்கிற அடுத்த எபிசோட தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். போன எபிசோட பார்த்துட்டு இந்த எபிசோடு வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அதனால வீடியோக்கு லைக் பண்ணிட்டு புதுசாக இருச்சு பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, ரொம்ப பேசாமல் டேரெக்டாக இந்த ஒரு கதைக்குள்ள போயிடலாம். கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ அந்த பிரின்சஸை காப்பாத்துறதுக்கு அந்த காபிலின் கூட சண்டை போட்டு அந்த காபிலியனை கொண்டுறான். கொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட பேச ட்ரை பண்ண அந்த பொண்ணு நம்ம ஹீரோட முகத்தை பரகுறைய பார்த்துட்டு மயங்கிடுறா. அப்படி அங்க சீன் கட் பண்ண நம்ம ஹீரோ அவன் வீட்டுல இருக்கான். வீட்டுல இருந்தாலும் அவன் அந்த பொண்ணு நினைப்பாவே இருக்க. நான் எதுக்கு இப்ப அந்த பொண்ணை பத்தி கவலை பண்ணும், ஏன்னா என் கண்ணு முன்னாடி தான் அந்த பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு போனானுங்க. இருந்தாலும் இதே ஷர்ட்டை துவச்சு போறது எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது. அதனால இருக்கிற கதை வச்சு புதுசா ஏதாச்சும் ட்ரெஸ் வாங்க போறேன். அப்படியே அங்க சீன் கட் பண்ண நம்ம ஹீரோ ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக மாலுக்கு வந்திருக்கான். ஆனா அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே நம்ம ஹீரோவே பார்க்க பாரு அந்த பையன் ரொம்ப அழகா இருக்கான், ஒருவேளை ஆக்டரா இருக்குமோ, எனக்கு அதேதான் தோணுது. நான் ட்ரெஸ் சீக்கிரம் எடுத்துட்டு வீட்டுக்கு போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்படி நம்ம ஹீரோ அவனுக்கான ட்ரெஸ் தேடிட்டு இருக்க அதே நேரத்துல அந்த மால்ல இன்னொருத்தர் மேனேஜரை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்காரு. வர வேண்டியவ இன்னும் வரல, எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம், நீங்க இடம் கூட்டதுனால தான் இவ இப்படி ஆடிட்டு இருக்கான். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது விடுறதுக்கு, ஏகப்பட்ட வாட்டி இவன் இதுதான் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே அந்த மேனேஜர் போன் வர அவர் பதில் சொல்லல. இருந்தாலும் அவர் சேஃபா தான் வந்துட்டு இருக்காரு மட்டும் தெரியுது. அதை கேட்டு இவருக்கு தலைக்கு மேல கோவம் வருது. இன்னைக்கான போட்டோஷூட் என்ன தெரியுமில, ஒரு பழகான பொண்ணு அழகான பாய் ஃப்ரெண்டோட ஷாப்பிங் பண்றது. பரவாயில்ல விடுங்க, பரவாயில்லையும் வெயிட் பண்ண வேண்டியதா, உன்னால எந்த குறையும் சொல்ல முடியாதுமா, ஏன்னா நீ சீக்கிரமா வந்துட்ட, எல்லாத்துக்கும் இவர் தான் காரணம். இருந்தாலும் நான் இப்போ ஒரு ஐடியா வச்சிருக்கேன், இந்த ஷாப்பிங் மால்ல ஏதாச்சும் ஒரு பையனை பார்த்து தூக்கிட வேண்டியதுதான். இங்க நம்ம ஹீரோ அவனோட சைஸுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் பார்க்க அது ஏகப்பட்ட வெரைட்டியா இருக்கு, எது எடுக்கிறதுன்னு கூட அவனுக்கு தெரியல. அதே நேரத்துல ரெண்டு பொண்ணுங்கன்னா நேரம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுதுங்க. ஃப்ரீயா இருந்தீங்கன்னா எங்க கூட ஷாப்பிங் பண்ண வரீங்களா? அதை கேட்டோடனே நம்ம ஹீரோக்கு லைட்டா கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி நடந்தது கூட கிடையாது. முடியாதுன்னு நேரா சொன்னா இவங்களோட மனசு ரொம்ப கஷ்டப்படும். அதனால வேற ஏதாச்சும் நான் சொல்லணும், என்ன மன்னிக்கணும், ஏன்னா எனக்கு இன்னொரு வேலை ஒண்ணு இருக்கு, அதை நான் பார்க்க போறேன். சரி முடிஞ்சா அடுத்த வாட்டி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட. இங்க இவர் என்ன காய்ச்ச மோச்சோன்னு கத்திட்டு இருக்காரு. ஏன்னா இங்க இருக்கிற ஏதாச்சும் ஒரு அழகான பையனை கூட்டிட்டு வர சொல்லி நான் அப்படி சொல்லிட்டேன். இருந்தாலும் அந்த பொண்ணுங்க என்ன எப்படி நினைக்க போகுதுன்னு தெரியல. பார்த்தா அந்த ரெண்டு பொண்ணுங்களும் நம்ம ஹீரோவை தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஐயோ ஐயோ அந்த அழகான பையனை நான் விட்டுட்டேன்னு, இதுக்கிற அந்த பையன் வாழ்க்கையில வருவானான்னு கூட தெரியல. இங்க இவர் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன், இவன் தான் கரெக்டா இருப்பான். அதுக்கு நம்ம ஹீரோவும் கீழே வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்க, தம்பி எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? சொல்லுங்க கண்டிப்பா பண்றேன். ஆனா அடுத்து என்ன பார்த்தா நம்ம ஹீரோ அவர் வளைச்சு போட்டோ எடுக்கிறாரு. ஏன்னா அவர் நேரம் நம்ம ஹீரோட்ட வந்து ஹெல்ப் கேட்டதுனாலதான் அவன் ஓகேன்னு ஒத்துக்கிட்டான். ஏன்னா கஷ்டத்துல இருக்கவங்களுக்கு உதவி செய்யறதுதானே ஹீரோட வழக்கம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒவ்வொரு கஷ்டமா பத்தி போட்டோ எடுக்க, ஐயா கொஞ்சம் சரி அப்பதான் நேச்சுரலா இருக்கும், நீ கொடுக்குற ரியாக்ஷனை பார்த்தா இது உன்னோட ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன், அதனால முடிஞ்ச அளவுக்கு என்ன ஃபாலோ பண்ணுன்னு அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி தரேன். இவன் என்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கா. அப்படியே வரேனா அடுத்தது என்ன மாதிரி கொடுக்கலாம், இங்க வாயா, இவன் என்ன விட ரொம்ப வயசுல சின்னவளா இருந்தாலும் இதுவரை எது பெருசா நடக்கல, அது வரைக்கும் சந்தோஷம். இப்படி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க நேரத்திலேயே அந்த பொண்ணு நம்ம ஹீரோட கையை ரொம்ப டைட்டா பிடிக்கிறா. அதுல நம்ம ஹீரோட ரியாக்ஷன் வேற மாதிரி போகுது. சரி அடுத்து அவனை கழுத்திலேயே கட்டி பிடி. ஐயா என்னாச்சு உனக்கு? போற போக்க பார்த்தா நம்மளோட வேலை சீக்கிரமா முடிஞ்சிடும் போல இருக்கு. சரி நம்மள்ட்ட இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸ் எடுத்துருவாங்க, ஒரு கலக்கிடும். அப்படியே அங்கு சீன் கட் பண்ண இன்னொரு வழக்கத்துல இவன் என்ன ஒரு வழியா மயக்கத்துல இருந்து கண்ணை முழிக்கிறா. முழிச்சவளுக்கு நம்ம ஹீரோட நினைப்பு வர ஹீரோவை பாக்குறதுக்காக அந்த காட்டுக்கே போறதுக்கு பிளான் பண்ணிட்டா. பிரின்சஸ் எங்க போறீங்க? டீமன் டெரிட்டரிக்கு போறேன், ஏன்னா நான் காப்பாத்தினவன் அங்கதான் இருக்கான், அவனை நான் பார்த்தே ஆகணும். அதுக்கு இவர் என்னன்னா, பிரின்சஸ் வேணவே வேணாம், ஏன்னா அது இருக்கிறதுல ரொம்ப ஆபத்தான இடம், உங்களுக்கு மட்டும் ஏதாச்சும் அடிச்சுன்னா நான் ராயல் ஃபேமிலிக்கு என்ன பதில் சொல்லுவேன், கவலைப்படாத நீ என் கூட தான் வர. பிரின்சஸ் சம்பந்தம் இல்லாம ஏன் இப்படி அடப்பிடிக்கிறீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது. இங்க நம்ம ஹீரோ வேலை பார்த்ததுக்கு அங்க இருக்கிற ஒர்க்கர் என்ன ஒரு கப் ஆஃப் காபி கொடுக்க, நீ ரொம்ப வேலை பார்த்துட்ட மாதிரி தெரியுது, டயர்டா இருக்கியா? அதுக்கிட்ட நம்ம ஹீரோக்கு லைட்டா போராடுது. ஏய் என்னாச்சு, இந்த இதை யூஸ் பண்ணிக்க. சொல்லப்போனா நான் கூட ஸ்டார்டிங்ல நிறைய மிஸ்டேக் பண்ணிருக்கேன், அதுக்காக நான் நிறைய திட்டு கூட வாங்கியிருக்கேன். அதுக்கு நம்ம ஹீரோ, எனக்கும் ஃபேஷனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, என் வாழ்க்கையில நான் ரொம்ப கஷ்டத்துல தான் இருந்தேன், வெளில இருந்து பாக்குறப்ப ஒரு விஷயம் சாதாரணமா தெரியலாம், ஆனா உள்ள இருந்து பாக்குறப்பதான் தெரியும் அதுக்காக எவ்வளவு பேர் எவ்வளவு நேரம் கஷ்டப்படுறாங்கன்னு. அப்படியே நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து, நீ ஏன் மாடல் ஆகணும்னு ஆசைப்பட்ட? என்னோட பேரண்ட்ஸ் ரொம்ப பிஸியா இருந்ததுனால அவங்க என்ன கண்டுக்கல, மேபி இதுவா கூட காரணமா இருக்கலாம். ஏன்னா என்னோட நிலைமை புரிஞ்சுக்கிட்ட ஃபேன்ஸ் எல்லாம் எனக்கு தினமும் லெட்டர்லாம் நிறையவே போடுவாங்க. மீடியாவுக்கு முன்னாடி உதவி செய்யறதை விட மீடியாவுக்கு தெரியாம உதவி செய்யறது தான் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் இப்போ வரையும் அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். வாய்ப்புங்கிறது வாழ்க்கையில ஒரு வாட்டி தான் கிடைக்கும், அதை நழுவ விடக்கூடாது. ஐயா உனக்கு கிடைச்சிருக்குது இந்த வாய்ப்பை, நீ நழுவ விட்டுறாத. அதுக்கு நம்ம ஹீரோ, ஐ திங்க் நீங்க சொல்றதும் வாட்ஸ்அப்பா தான் படுது, நீங்க சொன்னதை நான் ஏத்துக்க,
இருக்கிறேன். இப்படி இவங்க 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்க அந்த நேரத்துல வர வேண்டியவன் ஒரு வழியா வந்து சேர்றான். ஏன்னா நேத்து ராத்திரி ரொம்ப குடிச்சதுனால பயபல மாட்டே ஆயிட்டானா. மியூ ரொம்ப லேட் ஆயிடுச்சு நினைக்கிறேன், சரி வா போட்டோ ஷூட்டை முடிச்சிருவோம், முடிச்சதுக்கு அப்புறம் எங்கேயாச்சும் சாப்பிட போலாமா. அதுக்கு மியூவும் முடியாதுன்னு சொல்ல இவன் டக்குன்னு மியூவை லாக் பண்றான். நேத்து நீ என்ன பார்த்தப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி இவன் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணுக்கு தான் உன்னை பிடிக்கலையே, ஏன்டா அவளை கம்பல் பண்ற. அதை கேட்ட இவனா அதை கேட்கறதுக்கு நீ யாரான்னு அடிக்க வர நம்ம ஹீரோ ஒரு ஃபிளிப் சைன்லயே அவனை கவுத்து போட்டுற. பார்த்தவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஹீரோட கண்ணோட்டத்துக்கு அவன் ரொம்ப ஸ்லோவா இருந்ததுனாலதான் நம்ம ஹீரோ அசால்ட்டா தூக்கி எரிஞ்சிருக்கான். ஐயோ எல்லாம் போச்சு, எல்லாரும் என்ன பேச போறாங்க அப்படின்னு நினைச்சா எல்லாருமே ஹீரோ மாதிரி பாக்குறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு ஆபத்துல இருக்கும்போது காப்பாத்திருக்கான்ல. இங்க வேணும்னா எப்படி அவன் அடிக்கலான்னு கேட்க நீ பண்ண எல்லா ஆட்டோலையும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் உனக்கு எங்கேயும் வேலை கிடைக்காது, ஓடி போயிடு. அதை கேட்டவன் சொன்னபடி ஓடி போயிட இவனா நம்ம ஹீரோக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றான். சரி ஷூட்டுக்கு டைம் வந்து ஆரம்பிக்கலாமா. இங்க நம்ம ஹீரோ போறத நினைச்சு கவலை இல்லையான்னு கேட்க அதுக்கு மீறியும் பார்க்க வேணா அழகா இருக்கலாம், ஏன்னா அவன் நல்லவன் கிடையாது, சரி ஆனா பொம்பளை பொறுக்கி கொஞ்ச நாளாவே என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். இதை கேட்டு வேறா நீ முன்னாடி இதை சொல்ல வேண்டியதானே, இப்பயே நான் பிரசிடென்ட்ட சொல்லி ஒரு பெரிய ஆப்பா அவனுக்கு வைக்கிறேன். அப்படியே அவன்கிட்ட கேட்கணும், நீ எங்க கூட சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கு உனக்கு பிடிச்சிருக்கா, அதாவது மாடலிங் பண்றது உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க வரேன். ஏன்னா நீ பாடி லாங்குவேஜ்ல இருந்து நீ கொடுக்குற எக்ஸ்பிரஷன் வரைக்கும் எல்லாமே அற்புதமா இருக்கு, கண்டிப்பா உன்னால ஒரு சிறந்த மாடல் ஆக முடியும். அதுக்கு நம்ம ஹீரோவும் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இருந்தாலும் இப்பதான் ஒவ்வொரு விஷயமா நான் கத்துக்கிட்டு இருக்கேன், கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வேணா ஃபியூச்சர்ல வரனே. நீ சொல்ல வருது எனக்கு புரியுதுவியா, இளமை இருக்கிறப்பயே எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு பாக்குறேன். இருந்தாலும் போறதுக்கு முன்னாடி என்னோட சின்ன அன்பளிப்பு இந்த வாங்கிக்க, என்ன மன்னிச்சிடுவியா, ஏன்னா என்னால பணம் கொடுக்க முடியுது, கொடுத்தா ஆபீஸ்ல பேசுவாங்க, அதனாலதான் அதுக்கு பதிலா இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்து பார்த்து எடுத்திருக்கேன். இதுல இருக்கிற எல்லா அவுட்ஃபிட்டுமே உனக்கு கச்சிதமா செட் ஆகும். அப்படியே 2 பேரும் ஹேண்ட் செக் பண்ணிக்க. ஐயா நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம், நெக்ஸ்ட் டைம் பாக்குறப்ப கண்டிப்பா என் கூட சேர்ந்து வேலை பார்ப்பேன்னு நம்புறேன். அதுக்கு நம்ம ஹீரோ பொருளாம் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போக இவன் என்னன்னா அதே மாதிரி போற போக்கிலேயே நம்ம ஹீரோ ஒன் சைடா லவ் பண்ண ஆரம்பிச்சிடறா. இத கவனிச்சு இவர் என்ன ஆகா ஒன் சைடா எப்ப அந்த பையன்ட்ட போய் சொல்ல போற, அதுக்கு மீறியும் நேரம் வரப்ப சொல்ல வேண்டியதுதான். இங்க நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு அவன் பாட்டு வச்ச பார்த்ததுல கிடைச்ச காஸ்டியூம்ஸை பாக்குறான். எல்லாமே டாப் நாச்சா இருக்கு, ஏன்னா எல்லாமே பிரீமியம்ல. அப்படியே சீன் கட் பண்ணா டீமன் டெரிட்டோரிக்குள்ள இவங்க பூந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பிரின்சஸ் இங்க இருந்து ஓடிடுங்க, இதுக்கப்புறம் எங்களால கூட தாக்கு பிடிக்க முடியாது இந்த காட்டுக்குள்ள. அப்படியே ஒரு பெரிய காப்ளினா இவளை போட்டு தள்ள வர நம்ம ஹீரோ குறுக்க வந்து காப்பாத்திடுறான். அதை பார்த்த எல்லாருமே ஷாக் ஆயிடுறானுங்க, ஏன்னா அப்பர் லெவல்ல இருக்கிற எல்லாருக்குமே நம்ம ஹீரோ அசால்ட்டா போட்டு தள்ளுறான். இங்க இவளும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு நான் நினைச்சதே தான், இருங்க நான் உங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். என்ன விஷயம்? ப்ளீஸ் மேரி மீ. அதை கேட்ட எல்லாருக்குமே ஷாக்கு, இன்க்ளூடிங் நம்ம ஹீரோக்கு தான். அப்படியே அங்க சீன் கட் பண்ண ரியல் வேலை நடக்குதுன்னா மியூ கூட எடுத்த போட்டோஸ்ல நம்ம ஹீரோ முன்ன இருந்ததை விட ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டா. அதை தெரிஞ்சுக்கிட்ட 10 கம்பெனிக்காரனுங்களாம் நம்ம ஹீரோ எப்படியாச்சும் பிடிச்சவனு தேடிட்டு இருக்க. ஒரு கம்பெனி என்னன்னா நம்ம ஹீரோ இருக்கிற லொகேஷனை கண்டுபிடிச்சிடானுங்க. எப்படியாச்சும் அவனை கான்டாக்ட் பண்ணி அவனுக்கு இங்க கூட்டிட்டு வாங்க, ஏன்னா மியூவை விட இவன் ரொம்ப அழகா இருக்கான், அதனால கண்டிப்பா என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. ஸோ கைஸ் இந்த எபிசோடு பிரிஞ்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் தான் கதை கொஞ்சம் நல்லா போகும். இதில் வேற ஆடியோஸில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இல்லை டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாமே பழைய வீடியோஸில் உள்ள ஆடியோ, அதனால் இதெல்லாம் இப்படி தான் இருக்கும். அதனால் பெருசாக எடுத்துக்காம நான் உங்களை அடுத்த எபிசோடில் வந்து பார்க்குறேன். பாய், see you, take care, bye, love you all, see you again.